ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் பகுதி திருதராஷ்டிரனின் மனக்குமரல். இதை குறித்து திருதராஷ்டிரன் விதுரரிடம் கூறி வருந்தினான். அப்போது விதுரர், மன்னா, கலிகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கலிபுருஷனின் லீலையால் மிக நல்லவர்களும் கூட மனம் பிறழத்தான் செய்வார்கள். மனம் வருந்தி பயனில்லை. பெற்ற 100 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டீர்கள். வயதும் ஆகிவிட்டது. இனியும் எதற்காக அரண்மனை சுக போகங்களை அனுபவிக்க எண்ணுகிறீர்கள்? இங்கே இனி உங்களுக்கு நிம்மதி கிட்டாது. பீமன் ஏதோ பிராணிக்கு போடுவது போல தூக்கி வீசும் உணவை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் இங்கு இருக்கத்தான் வேண்டுமா? இது ஒரு வாழ்வா? நான் கூறுவதை கேளுங்கள். இனியும் நீங்கள் இங்கிருக்க வேண்டாம். காட்டிற்கு சென்று துறவரம் மேற்கொண்டு நற்கதி அடைய முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார். விதுரர் கூறியதை கேட்ட திருதராஷ்டிரன் யோசித்தான். அன்று இரவே யாரிடமும் கூறாமல் காந்தாரியையும் அழைத்து கொண்டு விதுரருடன் அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் திருதராஷ்டிரன் காந்தாரியை காணாமல் தர்மபுத்திரர் திடுக்கிட்டு போனார். பணியாளர்களை அனுப்பி பல இடங்களிலும் தேடக் கூறினார். பல இடங்களிலும் தேடி பார்த்தும் கிடைக்காததால் மனம் வாடி வேதனைப்பட்டார் தருமர். அப்போது நாரத முனிவரும் தும்புருவும் அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து தருமனை சந்தித்தார்கள். நாரத மாமுனிவர் குந்தி புத்திரனிடம், தர்மபுத்திரா, திருதராஷ்டிரனை தேடி வருத்தப்படாதே. அவர் காந்தாரியுடனும் விதுரருடனும் இமயமலையின் தென்பாகத்திற்கு சென்று விட்டார். அங்கே அனைவரும் கங்கையில் நீராடி அப்புனித நீரை அருந்தி முனிவர்களின் மத்தியில் அவர்களின் போதனையை கேட்டபடி மன நிம்மதியோடு பகவானை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றிலிருந்து 5ஆம் நாள் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் அவர்கள் வசிக்கும் ஆசிரமம் எரிந்து இருவரும் அக்னியில் ஐக்கியமாகி உயிரை துறந்து விடுவார்கள். விதுரர் மறுபடியும் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு விடுவார். எனவே அவர்கள் குறித்த கவலையை விட்டு தொடர்ந்து உன் கடமையை செய்து வா. உறவுகளை உண்டாக்குவதும் இணைத்து வைப்பதும் பின் பிரித்து செல்வதும் எல்லாமே இறைவனின் செயல்தான். நீ தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் செல்ல போகிறாய். ஆகவே எவர் மீதும் ஆசையோ அன்போ பற்றோ பாசமோ வைத்து துயரத்தில் மூழ்காதே என்று கூறிவிட்டு சென்றார். 7ஆம் பகுதி நிறைவடைந்தது.